சிம்மராசி பொறுத்தளவுக்கு ஜாலியா என்ஜாய் பண்றதுன்னு சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேராசன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு பிரச்சனையில இருக்கோம். சிம்மராசி பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவன் தலைவி மாதிரி அவங்க எல்லாம் ரொம்ப ஒரு தலைமை பொறுப்புல இருந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியவர்கள். பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா நீ பேசாததுனால மற்றவங்களுக்கு பேசுறதுக்கு இடம் கொடுத்ததுனால இன்னைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை விட்டு நீ விலகி போகக்கூடிய சூழ்நிலை உனக்கு வந்துடுது. அதாவது ராஜா மாதிரி வாழ்பவன், ஆட்சி மதிப்பு பெருமை உன் சக்தி, ஆனால் உன்னுடைய ஆணவமும் உன்னுடைய அகம்பாவமும் ஆண்களுக்கு வீழ்ச்சியை தரும். வணக்கம். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்ரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகா கணபதி துணை கொண்டு நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த பராபவ வருஷம் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தலைமேல் கத்தி. இது மிக முக்கியமான ஒரு பதிவு. 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்னம், நம்மளுடைய 9 கிரகம், இதெல்லாம் தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை, அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிக்கத்தில் தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு போகிறது. இப்போது இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னு சொன்னால் எந்த கிரகத்துடைய ஆதிக்கத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் புத பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம இருப்போம். இப்போ நாளைக்கு வியாழக்கிழமைனா யாருடைய ஆதிக்கம்? குரு பகவானுடைய ஆதிக்கம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்போ அந்த ஆதிக்கத்தில் நம்ம இருக்கும்போது அன்றாடம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் இருப்பாங்க. வேலையில் இருக்கிறவங்க இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இருப்பாங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, இப்படி நிறைய பேர்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்க தலைமேல் கத்தி. என்ன தலைமேல் கத்தி? இந்த பராபவ வருஷம் நமக்கு என்ன சொல்ல வருது, இதனால நமக்கு என்ன சொல்யூஷன்ஸு, எந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும். கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எங்கே எந்த இடத்துல எந்த கோவில்கள் நான் சொல்லியிருக்கேன், அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக இந்த பராபவ வருஷம் நீங்கள் போய் வந்தே ஆகணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது நமக்கு ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஏற்கனவே நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கும். ஒரு சில நேரங்களில் நமக்கு அந்த சந்தோஷங்கிறது நமக்கு இல்லாமல் இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன பண்ணணும்? இறைவனை தேடி நம்மளால் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம நட்சத்திர கோவில், நம்மளுடைய இந்த பராபவ வருஷத்தில் இந்த தலைக்கு மேல் கத்தி இருக்கிறது அப்படின்னா அது என்ன விஷயம், அது என்னங்கிறத முழுமையாக பார்த்து அந்த கோவிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் மிக 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 சிறப்பான ஒன்று. வாங்க வீடியோக்குள்ளே போல கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், எந்த கோவில் சொல்லியிருக்கேன், அந்த கோவிலில் போய் என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். சிம்மராசி பொறுத்தளவுக்கு ஜாலியா என்ஜாய் பண்றதுன்னு சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேராசன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு பிரச்சனையில இருக்கோம், எவ்வளவு பிரச்சனையில நம்ம வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். தீர்வு இருக்கு. அவங்க என்னென்ன மாதிரியான முதல்ல பிரச்சனைகளை அவங்க இந்த பராபவ வருஷத்துல எதிர்நோக்கணும் அப்படின்னு ஒன்று வந்து என்னென்ன, பொதுவாக மக நட்சத்திரம் சிம்மராசி வந்து அப்படின்னு எடுத்தோம்னா மக நட்சத்திரம் சிம்மராசி, பூரம் சிம்மராசி இருக்கு, உத்திரம் 1ஆம் பாதம் வரையில சிம்மராசி. ஸோ இந்த சிம்மராசி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் தலைவி மாதிரி அவங்க எல்லாம் ரொம்ப ஒரு தலைமை பொறுப்புல இருந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியவர்கள். அதாவது சிம்மம் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஏமாந்து போனா எப்படி இருக்கும்? அதாவது சிம்மராசி பொறுத்த அளவுக்கு பேசக்கூடியவர்கள் இருந்தால் பரவாயில்ல. சிம்மராசியில இருந்து பேசாதவர்கள்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. பேசாத பெண்கள், பயப்படக்கூடிய பெண்கள்லாம் இருக்காங்க. ஆனா இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா, தலைக்கு மேல இந்த பராபவ வருஷத்துல ஒரு கத்தி இருக்குன்னு சொன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா நீ பேசாததுனால மற்றவங்களுக்கு பேசுறதுக்கு இடம் கொடுத்ததுனால இன்னைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை விட்டு நீ விலகி போகக்கூடிய சூழ்நிலை உனக்கு வந்துடுது. உன் மேல தப்பே கிடையாது. நீ நல்ல பொண்ணு, நீ நல்லா படிச்ச பொண்ணு, நீ வந்து ஒரு நல்ல ஒரு டாக்டரா இருக்க, நீ ஒரு நல்ல விஷயத்துல இருக்க, நல்ல பொண்ணு, நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, அம்மா அப்பா கூட பிறந்தவர்கள் எல்லாருமே இருக்காங்க, நீ
கல்யாணம் பண்ணி போற, ஆனா நீ போற இடத்துல உனக்கு நல்ல ரெகக்னைசேஷன் கிடையாது. அது இந்த பராபவ வருஷத்துல எப்படி தெரியுமா, இப்போ உனக்கு வந்து கெட்ட பேர் வருது, நீ வந்து சைக்கோ, நீ வந்து ஒரு டிப்ரெஷன் நான் பிடிச்சவ, நீ வந்து சரியில்லை, எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி உன்னை கயட்டி விடுறதுக்கு தான் ஒன்று பிரச்சனை பண்ணுவாங்க, ப்ராப்ளம் இதெல்லாம் உண்டு. இது இந்த பராபவ வருஷத்துல இந்த சிம்ம ராசிக்கு ஒரு சில விவாகரத்து முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது கண்டிப்பா இந்த தலைக்கு மேல இருக்கிற கத்தின்னு சொல்ல முடியல, இது உண்மை. அதாவது இதே அந்த மாப்பிள்ள அந்த பையன் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய பையனா இருந்தா அந்த பொண்ணை கைவிட மாட்டான். ஆனா அவன் யோசிக்க மாட்டான், தேவையே இல்லை. அதாவது மற்றவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவன் தன் மனைவி சொல்றதையும் கேட்கணும். அவங்க என்ன சொல்றா அந்த உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமா, அது இல்லைன்னா கஷ்டம். இது வந்து அந்த சிம்ம ராசிக்கு அப்படின்றது நீங்க கேட்கறதுனால அந்த விஷயங்கள் சொல்லணும். இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ராஜா மாதிரி வாழ்பவன், ஆட்சி மதிப்பு பெருமை உன் சக்தி, ஆனால் உன்னுடைய ஆணவமும் உன்னுடைய அகம்பாவமும் ஆண்களுக்கு வீழ்ச்சியை தரும். யாருக்கு வீழ்ச்சியை தரும்? ஆண்களுக்கு வீழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது கம்பீரமாக பேசுதல் ஆனா நம்பிக்கை எழுதல், பேசுறது கம்பீரமா இருக்கும் ஆனா நம்பிக்கை எழுதல், அதிகார துஷ்பிரயோகம், வேலை பிரச்சனை, அதாவது ஒரு வேலையில அது ஒரு கெடுதலான விஷயத்துல கொண்டு போய் இது பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள், யாரையும் கேட்காமல் முடிவு எடுக்கிறது, யாரு பேச்சுக்கும் மரியாதை கொடுக்கறது இல்லை, உன் இஷ்ட சித்தம்போக்கு சிவம்போக்கு உன் இஷ்டத்துக்கு நான் டிசிஷன் எடுக்கிறது, யாருக்கு எல்லாம் எனக்கு தெரியும், வேலையை பார், நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க, உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீ வெளில போ, இந்த மாதிரி சில விஷயங்கள் பேசுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ராஜகோபம் பெருமை இதெல்லாம் வந்து உனக்கு வந்து பெரிய விஷயங்களா உனக்கு வந்து இதெல்லாம் உனக்கு வந்து சில பிரச்சனைகள் வரும். உனக்கு இதுலேயும் உனக்கு வந்து இன்னும் ஈகோ பிளஸ் அதிகாரம் சேர்ந்த இடத்தில் குறிப்பாக வேலை, குடும்ப முடிவு, காதல் உறவு முடிவு இதெல்லாம் உனக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீ என்னென்ன இருக்கணும்ன்றத நான் என்பதை குறைத்து நாம் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றது. நான் 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 சொல்றோம் இல்லையா, அந்த நான்கிற வார்த்தையை மறந்து நாம் அப்படிங்கிற நம்ம சேர்ந்து செய்வோம், நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நீ போனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் தான் பண்ணினேன், எனக்கு தான் தெரியும், நான் தான் இதை செஞ்சேன், நான் நீ சொல்லும்போது உனக்கு அந்த இடத்துல உனக்கு சரியா வராது. ஸோ இப்போ பணிவை வளர்த்துக்கொள் அப்படின்னு சொல்றது. அதுலேயும் இந்த பராபவ வருஷத்துல உனக்கு முக்கியமான மாசம் வந்து என்ன மாசத்துல சொல்றது, ஆடி மாசம் ஐப்பசி மாசம்லாம் ரொம்ப கவனமா, அப்பதான் உனக்கு இன்னும் ஷார்ப்பா இறங்கும். அப்பதான் நீ கவனமா அந்த நேரத்துல தான் நீ கவனமா இருக்கணும்னு உனக்கு சொல்றது. நான் என்றத அதாவது உன் வாழ்க்கையை நாசம் செய்யும், நான்கிற வார்த்தை உன் வாழ்க்கையை நாசம் செய்யும். ஸோ நான் கத்தி வைத்திருக்கிறேன், உன்னை வெட்ட அல்ல, உன் அகம்பாவத்தை வெட்ட. நீ எந்த இடத்துல அகம்பாவமா இருக்கோ அந்த இடத்துல நான் வெட்டி விடுவேன். நான் எந்த இடத்துல நீ நன்னா இருக்கியோ அந்த இடத்துல உனக்கு நன்னா இருக்கும். அதாவது வந்து நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்ன, சிம்மம் ஆன்மா ஆட்சி செய்ய பிறந்தது, ஆனால் அதை கற்றுக்கொள்ள வேண்டியது அடக்கம். எவ்வளவு அடக்கமா, எவ்வளவு சில விஷயம் புரு நீ வண்டியில போறது வர்றது, மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கறது, சில விஷயங்களை கொடுக்கறது, இதெல்லாம் நீ பண்ணிட்டே இருந்தேன்னு கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள் உனக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ நீ கவனமாக இருக்க வேண்டும். ஒண்ணு. அப்போ இந்த பராபவ வருஷத்துல இந்த சிம்ம ராசிக்காரர்கள் போக வேண்டிய ஸ்தலம் என்ன? இப்போ மக நட்சத்திரம் சிம்ம ராசி அப்படின்னு சொன்னா கோணேஸ்வரர் ஆலயம்னு இருக்கு. கோணேஸ்வரர் ஆலயம் மேப்ல செக் பண்ணி தான் போகணும். ஸோ அது கேட்டுக்கணும். கோணேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு பேரு, அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். ரெண்டாவது, மகம் பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர் திருப்புலிவனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. திருப்புலிவனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு இவங்க போயிட்டு வரணும். அந்த ஊருக்கு போகும்பொழுது கொஞ்சம் தூரம் கோயிலுக்கு கிட்ட போயிட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரமாவது பாத யாத்திரையா போனா நல்லது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியா இருந்தா நாகநாதர் கோயிலுக்கு போயிட்டு வா. போயிட்டு வந்த அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராஜகோபம் அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்துல நீ ஏதாவது சிம்ம ராசிக்கு இழந்துருவ. இந்த பராபவ வருஷத்துல சிம்ம ராசி 2 விஷயத்துல நீ இழந்துருவ. அதே போல துக்கம் அப்படின்னு சொல்லும்போது 7 துக்கம் இருக்கு உனக்கு. 7 துக்கம். இந்த பராபவ வருஷத்துல 7 துக்கம் இருக்கு. நண்பனின் மறைவு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்பனின் மறைவு உனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா வரும். உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் மறைவு வரும் கண்டிப்பா. உனக்கு அது ஒண்ணு வந்துடும். 3வது விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் போது உன் தாய் வழி மரணம் ஏதோ ஒண்ணு வரும். இது ஒண்ணு வரும். அடுத்தது உன்னுடைய கூட பிறந்தவருடைய அக்காவுடைய கணவர் அந்த மாதிரி இருக்காங்களே, அவங்களுடைய மரணம், இந்த மாதிரியான சில செய்திகள்லாம் இந்த ராசிக்கு உண்டு. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நான் சொல்லியிருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வரணும். இந்த பராபவ வருஷம் எத்தனையோ, இந்த 60 வருஷத்துல எத்தனையாவது ஒரு வருஷம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, பராபவ வருஷம் இதே முன்னாடி இந்த எப்படி இருந்ததுன்றதை விட இதை விட வீக்ஷண்யம் அதிகமா இருந்தது. அதனால தான் இதை வந்து ரொம்ப சிறப்பா நம்ம அந்த பராபவ வருஷத்தை இந்த வருஷத்துல நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கணும்.